கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை மத்தேயு 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவ்வியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். இந்த வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, தூற்றுக்கூடை தூற்றுக்கூடைன்னு சொல்லும்போது நம்ம அந்த விவசாயத்தில் பார்ப்போம். இந்த விவசாய நிலத்தில் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நெல்லையோ கோதுமையோ நல்லா அடித்து அதை எடுத்துருவாங்க, தனியாக பிரிச்சுருவாங்க. அப்போ பிரிக்கும்போது அந்த நெல் கூட சேர்ந்து அந்த வைக்கோல், அந்த தும்பு எல்லாமே இருக்கும். அந்த கோதுமையோடையும் சேர்ந்து தான் அந்த இதெல்லாம் இருக்கும்போது தூசி எல்லாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு முறம் எடுத்து பெரிய முறம் மாதிரி வச்சு அப்படியே தூற்றுவாங்க. அப்படி தூற்றும்போது அது வந்து காற்றில் அந்த தூசி எல்லாம் என்னது பறந்தடிச்சிட்டு போய் அந்த நல்ல ஒரு மணி மருதி கோதுமையோ நெல்லோ தனியாக வந்து விழும். அதை தான் என்ன செய்வாங்கன்னா, அந்த தூற்றுக்கூடையை வச்சு தூற்றுவாங்க. அப்படிப்பட்ட தூற்றுக்கூடை கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அது எதுக்காக அவர் வச்சுருக்காருன்னா, அவருடைய பிள்ளைகள் அவர் எப்படி நடக்கணும்னு சொல்லி நடக்க சொன்னாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் தனியாக அந்த கோதுமை மணி போல் அவர்களை தனியாக பிரிச்செடுத்து அவருடைய களஞ்சியத்தில் வைப்பார். மற்றபடி அக்கிரமம் செய்த பாவிகளையோ, அக்கிரமம் நிறைந்து எல்லாருக்கும் வஞ்சனையாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவங்களையோ ஆண்டவர் என்ன செய்வாங்கன்னா, தூசி போல் அந்த பதரை போல் அக்னியில் போடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. மல்கியா 4:1 இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற நாள் அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம நினைப்போம், இவ்வளோ பாவம் செய்கிறாங்க, படு பாவமாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே வரலையே, ஆனால் நம்ம நல்லபடியாக அவர் சொல்கிறபடி வாழ்கிற நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்னு நினைப்போம். ஆனால் இந்த உலகம் வந்து நிரந்தரம் கிடையாது. இங்கே நல்லா அகங்காரமாக நல்லா எல்லா பாவங்களும் செஞ்சுட்டு நல்ல வசதியாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நாள் கர்த்தர் வருவார் நியாயம் தீர்க்கிறதுக்கு. அன்னைக்கு அவருடைய கோதுமை மணிகளான நல்மணிகளை அவர் சேர்ப்பார். மற்ற எல்லாம் வேரோட கொப்போடு என்ன செய்வார், சாம்பலாக்கி போடுவார். மத்தேயு 13:30 சொன்னபடி அறுப்பு காலம்னு ஒன்று வரும். அப்போது களைகளை முதல்ல பிடுங்கி சுட்டு எரிக்கிறது கட்டி போடுவாங்க, கோதுமை மணிகளையோ சேர்த்து வைப்பாங்க. அப்படிப்பட்ட கோதுமை மணிகளாய் அவருடைய களத்தில் சேரக்கூடியவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்கணும். அதுக்காக நம்ம அவருடைய பிள்ளைகளாய் தரித்திருப்போம். ஸ்தோத்திரராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய களத்தில் சேரக்கூடிய கோதுமை மணிகளாய் நாங்கள் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.